Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். வணக்கம் கண்ணா. நம்ம பார்க்குறோம், மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 9வது முறையாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார். ட்ரம்ப் அவர்களுடைய வரிப்போருக்கு மத்தியில் இந்தியா இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறது. 1 மணி நேரம் 26 நிமிஷம் இருந்திருக்கிறது இந்த உரை. மார்க்கெட்ஸ் ரெட்டாக காட்டுறாங்க. பெரிய வீழ்ச்சி, 1300 புள்ளிகள் வீழ்ச்சி கண்டு சென்செக்ஸ் இருக்கிறது, 500 புள்ளிகள் வீழ்ச்சி கண்டு நிஃப்டி இருக்கிறது. ஆனால் சிறு துறைகள்லேருந்து, மைக்ரோ எம்எஸ்எம்இ துறைகள்லேருந்து, உங்களுக்கு டெக்ஸ்டைல்லேருந்து பல துறைகளுக்கு ஒதுக்கீடும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எலெக்ஷன் பவுண்டு ஸ்டேட்ஸுக்கு பெரிதாக அறிவிப்புகள் இல்லை என்றாலும் தமிழ்நாட்டிற்கு பார்க்கணும் அப்படின்னா ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் 2 ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஓவரால் இந்த பட்ஜெட் உங்கள் பார்வையில்? எப்பயுமே தேர்தல் ஆண்டு இல்லாத பட்ஜெட்டோ வளர்ச்சிக்கான பட்ஜெட்டோ கொஞ்சம் ட்ரை பட்ஜெட் போலதான் தோன்றும். அதனுடைய விளைவாகத்தான் இந்த மாதிரியான பங்கு சந்தைகளுடைய எண்களுடைய வீழ்ச்சி இருக்கும். பங்கு சந்தை உங்களுக்கு தெரியும், அது ஒட்டுமொத்த நாட்டுடைய பொருளாதாரத்துடைய அளவுகோல் அல்ல. ஜிடிபி தான் நாட்டு பொருளாதாரத்துடைய அளவுகோல். பங்கு சந்தைங்கிறது டாப்ல இருக்கக்கூடிய ஒரு 500 நிறுவனங்கள் மட்டுமே வச்சு கனெக்ட் பண்ணி அதுல முதலீடுகளும் அதுல வெளியே பணம் எடுக்கிறதும் கொடுக்கறதுமான விஷயங்கள் மட்டும் இருக்கும். அப்ப பாப்புலிஸ்டான விஷயங்கள் இல்ல அப்படின்னு சொல்லி வரும்போது அதுல டக்குனு இந்த மாதிரி பணத்தை வெளியெடுப்பாங்க, அந்த மாதிரி வீழ்ச்சி வரும். இதை எதிர்கட்சிகள் இந்த மாதிரி பாருங்க, இவங்க பட்ஜெட் போட்ட லட்சணத்தை பாருங்க, பங்கு சந்தையில வீழ்ச்சிங்கிற சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதற்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இது நம்ம பார்த்திருக்கோம், நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் கடந்த 11 ஆண்டுகளாக, நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த 9 ஆண்டுகளாக இவங்க எப்பயுமே இந்த சஸ்டைனபிள் குரோத் அப்படிங்கறத மனசுல வச்சு பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது தொழிற்சாலைகளுக்கான இன்சென்டிவ் ஸ்கீம்ல இருந்து பிஎஃப் ஸ்கீம்ல இருந்து எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இது ஓவராலா பெனிஃபிட்டை நோக்கி லாங் டேர்முக்கான ஷார்ட் டேர்முக்கான ப்ராஃபிட்ங்கிறது இருக்காதுங்கிற நம்ம பாக்குறோம். அதனுடைய வளர்ச்சியா நம்முடைய எக்கனாமிக்கல் சர்வேல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா நம்முடைய பொருளாதார நிலைமை ரொம்ப சஸ்டைனபிளா இருக்குன்னு பாக்குறோம். நீங்க குறிப்பிட்டது போல அமெரிக்கா நமக்கு கிட்டத்தட்ட பொருளாதார தடை விதிச்சிருக்கு. நமக்கு வரிங்கிறது அது வெறும் வரி உயர்வு இல்ல, கிட்டத்தட்ட பொருளாதார தடை. அது அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல தாண்டி நம்முடைய எக்ஸ்போர்ட்டே நமக்கு 7% மேல கூடி இருக்கு. அப்ப நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம தெளிவான நிதானமான சரியான பாதையை நோக்கி நம்ம வந்துட்டு இருக்கோங்கிறதுக்கான கணக்கு. புதிய கம்பெனிகள் நிறைய உருவாகிட்டே இருக்கு. எம்எஸ்எம்இ விஷயங்கள்ல பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் நிறைய உருவாகிட்டே இருக்கு. எஃப்டிஐ ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துகிட்டே இருக்கு. எல்லா இடத்தையுமே நீங்க அந்த குரோத் அப்படிங்கிறது நம்ம இன்னும் சொல்ல போனா பணவீக்கம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. நம்ம சில்லறை பணவீக்கம் அதுவும் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளான பொசிஷன்ல நம்ம இருக்கிறோம் பாக்குறோம். உலக அளவுல நீங்க சமீபத்துல பார்த்திருப்பீங்க, அமெரிக்காவுடைய டாலருடைய வீழ்ச்சி அது ரொம்ப சமீபத்துல நடந்துச்சு. பெருசா டாலருடைய விலை வீழ்ச்சி அது ட்ரம்ப்டே கேள்வி கேட்டு ட்ரம்ப் அதெல்லாம் ஒண்ணுமில்ல சமாளிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒட்டுமொத்த பொருளாதாரத்துல எல்லா பக்கமும் வீழ்ச்சி இருக்கும் போது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி மட்டும் ரொம்ப சஸ்டைனபிளா போயிட்டு இருக்கு. நம்ம எக்கனாமிக்கல் சர்வே பார்த்த பிறகு IMF சொன்னாங்க நமக்கு சாதாரண 6.8 இருந்து 7.2% வரைக்கும் ஜிடிபியோட குரோத் இருக்கும் அப்படின்னு. உலகத்தில் எந்த ஒரு நாடும் இன்னைக்கு தேதிக்கு இந்த 5% தாண்டல. அமெரிக்கா உட்பட, சைனா உட்பட எல்லாருமே 2% ஜிடிபி குரோத் இருக்கு. நாம மட்டும்தான் 6.8 இருந்து 7.2 வரைக்குமான ஜிடிபி வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்குறாங்க. அப்ப இது ரொம்ப தெளிவா நிதானமான அமைதியான சஸ்டைனபிளான ஒரு குரோத் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதுதான் இந்த பட்ஜெட்லயே நம்ம காட்டுது. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்ல சாலை வழி திட்டங்கள் நம்ம பாக்குறோம். தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டுக்கும் ஆல் இந்தியா பட்ஜெட்டுக்குமான ஒரு அடிப்படை வித்தியாசம். தமிழ்நாட்டுல பட்ஜெட் நம்ம 2 லட்சம் கோடி ரூபாய், இந்த பணத்தை எதுக்கு செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது பெரிய கேள்வி வருது. அகில இந்திய பட்ஜெட்ல வரும்போது அந்த பணத்தை அவங்க அடிப்படை கட்டமைப்புக்கு செலவழிக்கிறாங்கன்னு பாக்குறோம். இப்ப தமிழ்நாட்டுக்கு பொருத்தமாவே மொத்தமா 7 காரிடார்ல 2 காரிடார் தமிழ்நாடு சென்னை மையப்படுத்தியே நிக்குது. அப்ப உங்களுக்கு சென்னை பெங்களூரோ சென்னை ஹைதராபாத்தோ நம்ம ஒரு வேகமான இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இந்த சாலைகளுடைய வசதி அது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா இருக்குன்னு. அப்ப இதனால மக்கள்
பயணத்தம் அதிகமா இருக்குது, பயணம் அதிகமா இருக்கனால பணம் அதிகமா செலவாகுது, பணம் அதிகமா செலவு ரொட்டேஷன் வருது. அப்ப அதுதான் பொருளாதார சுழற்சிக்கு வித்துடுது. அப்ப இந்த மாதிரியான அடிப்படை கட்டமைப்புகள்ல இந்த அரசாங்கம் பெருசா கவனம் செலுத்துது. அது 3 பக்கமும், அந்த பக்கம் வந்து வானூர்திகளாகட்டும், விமான நிலையங்களா இருக்கட்டும், இந்த பக்கம் வந்து தரைவழி போக்குவரத்தாகட்டும், இந்த பக்கம் கடல்வழி போக்குவரத்தாகட்டும், எல்லாத்துலயுமே வந்து அவங்க ரொம்ப தெளிவான பார்வை வச்சுறாங்க. அந்த அடிப்படையில நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எலெக்ஷன் பவுண்ட் ஸ்டேட்ல தமிழ்நாடு வந்து வருது. அதனால தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க குறிப்பிட்ட இந்த பொதிகை மலை இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கான ஸ்கீமோ, இந்த ஹைவே ஸ்கீமோ, இது உட்பட எல்லாமே வந்து நம்ம வந்து பாரத பிரதமர் கடந்த முறை வந்து சொன்னார்ல, லாஸ்ட் 11 இயர்ஸ்ல மட்டும் நம்ம அலோகேஷனா 11 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்கோம்னு. சோ வந்து ஸ்கீமா மட்டுமே இல்லாம அலோகேஷனாவும் சேர்ந்து வரும்போது தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்து அந்த வளர்ச்சி திட்டங்கள் இருக்கும். ஓவராலா முதல் கட்டமா நம்ம பார்க்கும்போது இது வளர்ச்சியை தக்க வைப்பதற்கான ஒரு பட்ஜெட். வளர்ச்சி வந்து ஏற்கனவே வளர்ச்சி பாதையில தான் போயிட்டு இருக்கு. அதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்ப புதிய புதிய நிறுவனங்கள் வந்து பட்ஜெட்டுடைய ஆரம்பத்திலேயே வந்து மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருப்பாங்க, இளைஞர்கள் சக்தி மேல நம்ம பெரிய நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா தொடர்ந்து புதிய இன்னோவேட்டிவ் ஸ்கீம்ஸ், இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ், இன்னோவேட்டிவ் கம்பெனிகள் புதுசா உருவாகிட்டே வருது. அது வந்து நிறைய நம்ம அமெரிக்கா வந்து டாக்டர் சுப்பிரமணியசாமி அவருக்கு சொல்லுவாரு, அமெரிக்கா இன்னமும் வல்லரசு நாடாவே இருப்பதற்கான காரணம் அங்க புதிய புதிய விஷயங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன, புதிய புதிய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. ஒரு கம்ப்யூட்டர் அங்கிருந்து உருவாகுது, ஒரு செல்போன் அங்கிருந்து உருவாகுது. அப்ப காலத்துக்கும் தக்க வைக்கக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகள் அங்கிருந்து வரும்போது அது அமெரிக்கா வந்து எப்பயும் டாப்லயே இருக்கிறதா பாக்குறோம். அத மாதிரியான முயற்சியில முதல் முறையாக இந்த 75 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு முதல் முறையாக இந்தியா அந்த பாதையில பயணிக்குது. அந்த ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கான முயற்சி அந்த பட்ஜெட்ல இருக்குன்னு பார்க்கலாம் அருண். எஸ் சார். இதில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருப்பது ஸ்டேட்ஸுக்கான டெவல்யூஷன் நிதி பகிர்வு பார்த்தோம் அப்படின்னா 41% இருக்கும், நீடிக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 2026-27 நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரைகளின்படி 1.4 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அர்பன் லோக்கல் பாடி, ரூரல் லோக்கல் பாடி உள்ளிட்டவைக்கும் சேர்த்து அப்படின்னு நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார். இந்த நிதி ஒதுக்கீடு டெவல்யூஷன் அப்படின்றது தொடர்ந்து சர்ச்சையாகுது. 29 பைசா அப்படின்றது ஏகப்பட்ட பிரச்சாரங்கள் தமிழகம், தெலுங்கானா நம்ம வந்து எப்பயுமே நம்ம பாருங்க 6.8 7.2% ஜிடிபி வளர்ச்சிங்கிறது போதுமா அப்படின்னா போதாதுன்னு தான் நம்ம சொல்லணும். ரூபாயோடைய மதிப்பு வீழ்ச்சி அடையுதே அப்படின்னா ஆமா வீழ்ச்சி தாங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஆனா மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும் போது நம்ம எந்த லெவல்ல இருக்கோம். உலக நாடு இப்ப வந்து ஒரு பையன் 100க்கு 48 மார்க் தான் வாங்கியிருக்கான் அப்படின்னு என்னப்பா நல்ல மார்க் இல்லையேன்னு கவலைப்படுவோம். ஆனா அந்த 48 மார்க் தான் ஹையஸ்ட் மார்க்னு சொல்லும் போது அவங்களுக்கு இந்த உண்மை புரியும். வேற யாருமே அந்த மார்க் வாங்கலங்கிறது நீங்க பாக்கணும். அப்பதான் நம்ம வந்து இதை புரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்முடைய ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அப்படிங்கறது சொல்றதோ, ஜிடிபி வளர்ச்சின்னு சொல்றதோ, நீங்க சொல்ற பணத்தை வருவாயை பகிர்தல், இந்த வருவாயை பகிர்தல்ங்கிறது 41% மாநிலங்களுக்கு அப்படின்னு இன்னைக்கு இருக்குது. இதை விமர்சிப்பவர்கள், சரியில்லைன்னு சொல்கிறவர்கள் இதற்கு முந்தைய காங்கிரஸ் ஆண்டுகள்ல என்னவா இருந்ததுங்கிற சொல்லணும். 25% கிட்டத்தட்ட 50 வருஷம் இருந்துச்சு. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அது 35, 38, 40, 41க்கு இந்த 11 வருஷத்திலேயே 3-4 முறை ஏற்றப்பட்டிருக்கு. அப்ப 41% கொடுக்குறீங்களே நியாயமா என்று கேட்பவர்கள் இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் மத்தியில் ஆட்சியில் அங்கமைத்த போது, இன்னும் சொல்ல போனா திமுக காங்கிரஸ் எல்லாம் கூட இருந்துட்டு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு சொன்னாங்க. சோ அந்த கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்தி வந்த திமுகவும் காங்கிரசும் 2014 வரைக்கும் மத்தியில் ஆட்சி இருந்த போது எத்தனை சதவீதம்னு கேட்கணும். அப்ப 2014 வரைக்கும் 41% வந்துச்சு. அப்படியே பண்றீங்களேன்னு சொல்லி சொன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். 2014க்கு பிறகுதான் இந்த பங்களிப்புங்கிறது கூட்டிக்கிட்டே போறாங்க. அதற்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப மோசமா, ரொம்ப நீத்தி ஆயோக் வந்து இன்னைக்கு வந்திருக்குது. இதற்கு முன்னாடி இந்த பைனான்ஸ் கமிஷன் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி அவங்க நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க, மான்டெக் சிங் அலுவாலியா இருந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா போய் கெஞ்சுவாங்க மாநிலங்கள். இன்னைக்கு போய் மாநிலங்கள் கெஞ்சுறதே கிடையாது. ஜிஎஸ்டி கவுன்சில் ஒண்ணு இருக்கு. இது வரைக்கும் ஒரு முறை கூட ஜிஎஸ்டி கவுன்சில்ல வந்து சேலஞ்சே பண்ணப்பட்டதுல எல்லாமே யுனானிமஸ் டிசிஷன்ஸ் மட்டும்தான். இந்த மாதிரி மாநிலங்களுக்கான பகிர்வுங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை. மாநிலங்களுக்கான அதிகாரம்ங்கிறதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை. அப்ப மத்திய அரசு சொல்றதை மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்வதும், மாநில அரசு சொல்வதுக்காக மத்திய அரசு திருத்திக் கொள்வதும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை இவர்கள் புரிந்து கொள்ளாமல் வந்து ஒரு அரசியலுக்காக 41% தானா அப்படின்னா அவர் என்ன செய்யறது? ராணுவத்துக்கு எங்கிருந்து காசு வரும், ரயிலுக்கு எங்கிருந்து காசு வரும், வெளியுறவுக்கு எங்கிருந்து காசு வரும், பெட்ரோலியத்துக்கு எங்கிருந்து காசு வரும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எங்கிருந்து காசு வரும்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம பார்க்கக்கூடிய பெரும் நாற்கர சாலைகள் எல்லாமே மத்திய அரசுடைய நெடுஞ்சாலைத்துறை மூலமா போடக்கூடியது. அதோட பலனை தமிழர்கள் தான் அனுபவிக்கிறோம். அப்ப அதோட நிதி வந்து மத்திய அரசுடைய நிதி, ஆனா தமிழ்நாட்டுக்கு தானே பலன்படுது. அப்ப மத்திய அரசு 59% நிதி இருக்குது. அந்த 59% என்ன செய்யுது? நாளைக்கு நேத்து வந்து அஸ்ஸாம்ல வந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வந்து பேசினாரு.
அப்ப பேசும்போது அஸ்ஸாமுடைய ஐடென்டிட்டி தான் இந்தியாவுடைய ஐடென்டிட்டி அப்படின்றார். இதற்கு முன்னாடி வரைக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டதாக போகக்கூடாத இடமா இருந்துச்சு. இப்ப வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவுடைய மெயின் ஸ்ட்ரீமோட நிக்குது. அஸ்ஸாமுடைய டீயை பத்தி அவ்வளவு சொல்றாரு, அஸ்ஸாமுடைய கல்ச்சரை பத்தி அவ்வளவு பேசுறாரு. அப்ப அஸ்ஸாம் பலவீனமா இருந்த ஒரு மாநிலம், அதற்கு நிறைய நிதி தேவைப்படும். எங்க இருந்து காசு வரும்? அப்ப தமிழ்நாடு போல, மகாராஷ்டிரா போல, குஜராத் போல வளர்ந்த மாநிலங்கள்ட்ட தான் அங்க போகும். அப்ப மத்திய அரசு 59% நிதியை வைத்துக் கொள்கிறது, மாநிலங்களுக்கு 41% கொடுக்கப்படுது. அந்த 59% நிதி என்ன செய்யப்படுதுங்கிறத பார்க்கணும். பிளஸ் இந்த 41% இன்னைக்கு இருக்குது, திமுகவும் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி இருக்கும்போது எத்தனை சதவீதம் இருந்துச்சுங்கிற கேள்வி வைக்கணும். அதன் மூலமாகத்தான் மத்திய அரசு மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி பங்கீடு நியாயமானதா இல்ல, பழைய ட்ராக் ரெக்கார்டை வச்சுதான் நீங்க புதிய டிசிஷன் எடுக்க முடியும். அருண், ஓகே சார், இதில் நமக்கு பார்க்குறோம், இந்த மோடி அரசு தொடர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கவனம் செலுத்தி வராங்கன்றதை பார்க்குறோம். அதிக வேகத்தில் சாலைகள் போடுவது, ஒரு நாளைக்கு 31 கிலோமீட்டர் வரைக்கும் போடுறாங்க. முன்பெல்லாம் 16 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் போடப்பட்ட நிலையில் இப்போ 28 31 அப்படின்னு ஹைவே அதிக அளவில் போடுறாங்க. பாலங்கள் கட்டுறாங்க, இன்டர்னல் வாட்டர்வே, ஏர்போர்ட் அதிகரித்திருக்காங்க, டபுள் பண்ணியிருக்காங்க, ட்ரிபிள் பண்ணியிருக்காங்க, மெட்ரோ அதிகரித்திருக்கிறாங்க, எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்படிலாம் நம்ம பேசும்போது புல்லட் ட்ரெயின் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்றதை பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் கூட தமிழ்நாட்டிலேருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு அம்ரித் பாரத் ரயில்கள் துவக்கி வைக்கப்பட்டன. 2021 சொல்லப்பட்டு இப்போ அம்ரித் பாரத் ரயில்கள் சீப்பராக ஃபாஸ்டஸ்ட்டாக ஓடக்கூடிய அம்ரித் பாரத் ரயில்கள் துவக்கி வைக்கப்பட்டன. இப்போ அடுத்ததாக ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கிறது. 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மும்பை பூனே, பூனே ஹைதராபாத், ஹைதராபாத் பெங்களூர், ஹைதராபாத் சென்னை, சென்னை பெங்களூர், டெல்லி வாரணாசி, வாரணாசி சிலிகுரி அப்படின்னு இந்தியாவுடைய நார்த், இந்தியாவுடைய ஈஸ்ட், இந்தியாவுடைய மிட், இந்தியாவுடைய சென்டர் அப்படின்னு எல்லா சவுத் அப்படின்னு எல்லா இடத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு சென்னையிலிருந்து பெங்களூர், சென்னையிலிருந்து ஹைதராபாத்துக்கு ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல் கார்கோ காரிடாரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பயணிகள் சொல்ல சரக்கு அதிவேக ரயில் போக்குவரத்து, இது எப்படி பார்க்கறது? தமிழ்நாட்டிற்கு இதில் பயன் என்னெல்லாம் இருக்கும்? நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஓவரால் இந்தியாவுக்கு. நம்ம ஏற்கனவே ஒன்லைன் சொன்னேன், அதை கொஞ்சம் நான் எலாபரேட் பண்ண ட்ரை பண்றேன். கனெக்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியமான இருக்கு. அரசாங்கம் குடிமக்களுக்கான கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தி கொடுத்தா போதும், மற்றதெல்லாம் அவங்க பாத்துக்கிறாங்க. இப்ப நம்ம தங்க நாற்கர சாலைகள் வாஜ்பாய் காலத்துல இனிஷியேட் பண்ணப்பட்டு இன்னைக்கு இந்தியா முழுக்க தரைவழியில இணைக்கப்பட்டிருக்கு பாக்குறோம். இந்தியா முழுக்க ஒரே ரோட்ல இறங்கி நீங்க கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் நேரா போய் ரீச் பண்ணிடலாம். அவ்வளவு அதே மாதிரிதான் ரயில் காரிடாரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. ரயில் காரிடார்ல ஸ்பீடுக்குன்னு தனி கொண்டு வராங்க. இப்ப நம்ம வந்தே பாரத் மாதிரியான புதிய ரயில்கள் நம்ம கூட பாக்குறோம். அது ஏற்கனவே இருக்கக்கூடிய டிராக்குகள்லயே போகக்கூடியதுதான். அதுல அவங்க டயத்தை மேனேஜ் பண்ணி அவங்க ஹை ஸ்பீடு ட்ரெயினா கொண்டு வராங்க. இப்ப இதுக்கு தனி காரிடார் கொண்டு வரும்போது அது கார்கோக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பாக்குறோம் இன்னைக்கு கப்பல் போக்குவரத்து ரொம்ப சீப்பானதா இருக்குது, விமான போக்குவரத்து காஸ்ட்லியா இருக்குது. கப்பல் போக்குவரத்துக்கு போட்டியா ரயில் போக்குவரத்தை கொண்டு வர பாக்குறாங்க. அப்ப தரைவழி போக்குவரத்தோட கப்பல் போக்குவரத்து சீப்பா இருக்கும். கப்பல் போக்குவரத்துக்கு போட்டு ரயில் போக்குவரத்து வரும்போது டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப ஈஸியாகும். பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு சிமெண்ட்ல இருந்து நிலக்கரியில இருந்து பல ரா மெட்டீரியல்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மெட்டீரியல் எடுத்துட்டு போறதுக்கு இப்ப ஒடிசால மற்ற இடங்கள்ல வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நிலக்கரி எல்லாம் தமிழ்நாடு உட்பட இந்தியாவில பல மாநிலங்களுக்கு போகணும். அப்ப இந்த ரயில் காரிடார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப இதை கார்கோவை தனியா ஒரு ஹை ஸ்பீடு கொண்டு வரும்போதும் பிளஸ் தனிப்பட்ட திட்டங்களாவே இந்த மாதிரி நெடுஞ்சாலை திட்டங்கள் மாதிரியா ஹைவேக்கு நம்ம தனியா சென்னையில இருந்து பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் இந்த 2 கனெக்டிவிட்டி பாருங்க. தமிழ்நாட்டுல தொழில் பண்ணக்கூடிய 90% பேர், பெரிய அளவுல தொழில் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய 90% பேருக்கு இந்த 2 ஊர்ல கனெக்டிவிட்டி இருக்கு. அப்ப இந்த 2 பேருக்கும் தனியா ஒரு ஹை ஸ்பீடு ட்ரெயின் கனெக்டிவிட்டி கொடுக்கும்போது டிரான்ஸ்போர்டேஷன் ஈஸி ஆகும். அப்ப இவங்க இன்னைக்கு காலையிலே போயிட்டு சாயந்தரமே திரும்பி ஊருக்கே வந்துடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இது மாதிரியான விஷயங்கள் தான் தொழில் முன்னேற. நம்ம தொழிலுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறேன், லேபர் இன்சென்டிவ் கொடுக்குறேன், ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் கொடுக்குறேன், ஃபெசிலிட்டேட் பண்றேன் அப்படின்னு தொழிற்சாலைகளுக்கு தனியா நான் வரி தள்ளுபடி டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதா உங்களுக்கு இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பூரா உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டும். அப்ப நமக்கு நாள்ல இருந்து உள்ள தொழில் பண்றவங்க, வெளியில தொழில் பண்றவங்க, இவங்க தொழில் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய ஃபெசிலிட்டி பண்ணி தர வேண்டி இருக்குது. இது நம்முடைய சாதாரண பயணிகள் போக்குவரத்துலயும் தொழில் முனைவோருக்கான பயணிகள் போக்குவரத்துலயும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மாதிரி இந்தியா நம்ம எப்படி ரோடு மூலமா மொத்தமா கனெக்டிவிட்டி இருந்துச்சோ அதே மூலமா இந்த ரயில் மூலமா இந்த ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டி கொண்டு வருங்கிறது மிக முக்கியமான வரவேற்கத்தக்க மாற்றம். எப்படி வந்தே பாரத் ட்ரெயின் வந்த போது அது அரசியல் ரீதியாக எதிர்த்தார்கள். இன்னைக்கு வந்தே பாரத்தை எல்லாரும் ப்ரிஃபர் பண்றாங்க. முதல்ல நிரம்பக்கூடியதா வந்தே பாரத் இருக்குது. அதே போல இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின் காரிடாரும் முதல்ல 1008 விமர்சனங்கள் வைக்கப்படலாம். நாளைக்கு இதனுடைய பலனை கண்கூடா பார்ப்பாங்க. மேட்டர் ஆஃப் 5 to 10 years இது ரொம்ப அதிகபட்சமான பார்க்கல. 5 to 10 வருஷத்துல சென்னை டு ஹைதராபாத்துக்கும் சென்னை டு பெங்களூருக்கும் எவ்வளவு எளிமையான ஒரு போக்குவரத்தா இருக்குது அப்படிங்கிறத அவங்க தனிப்பட்டுவாங்க. ஏன் ஒரு தனி காரிடார் தேவைப்படுது, ஏன் தனியா ஒரு டைம் லைன் தேவைப்படுது, ஏன் தனியா ஒரு லைன் கார்கோக்கும் ஹை ஸ்பீடு இதுக்கும் தேவைப்படுதுங்கிறத மக்கள் உணர்வார்கள். எஸ்பெஷலி இண்டஸ்ட்ரிக்கும் மேனுபேக்சரிங் செக்டருக்கும் அது பெரிய வசதியா இருக்கும். அது
எஸ் சார். நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு விடுதி அமைக்கப்படும், மாவட்டந்தோறும் பெண்களுக்கான விடுதி வந்து அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி நம்ம பார்க்கறது? உமன் எம்பவர்மெண்ட்னு எல்லாரும் பேசும்போது ஒரு செயல் வடிவம் கொடுத்து இது பண்ணும்போது இது இது எப்பேற்பட்ட மூவாக அமையும்? நான் தனிப்பட்ட முறையில இதை கமெண்ட் பண்றதுக்கு அளவுக்கு பெரிய ஆள் இல்ல. பட் எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. இந்த மாதிரியான வேலைகள்லாம் அரசாங்கம் விட்டா பெரிய சிக்கல்கள் வரும். நான் வந்து பாரத் டாக்ஸின்னு ஒண்ணு கொண்டு வரேன், அதன் மூலமா கால் டாக்ஸிகளுக்கு போட்டியா நான் ஒண்ணு கொண்டு வரேன், நான் பெண்கள் விடுதி கொண்டு வரேன். இதெல்லாம் வந்து சரியான பார்வையா நடக்கல. நாளைக்கு ஒருவேளை அந்த பெண்கள் விடுதியில அரசு மத்திய அரசு அமைத்திருக்கக்கூடிய பெண்கள் விடுதியில ஒரு சின்ன பிரச்சனை வச்சுன்னா அரசு விடுதியில பிரச்சனைன்னு சொல்லிட்டு பெரிய அளவுல சிக்கலாகும். உங்களுக்கு நந்தனம் அரசு கல்லூரியில ஒரு பிரச்சனை வந்துச்சு, அது யாரோ ஒரு தனி முட்டாள்கள் வந்து 2 நபர்கள் பண்ண வேலை. ஆனா அது வந்து நந்தனம் அரசு கல்லூரியில எப்படி நடக்கலாம்னு அரசாங்கத்துக்கே வந்து கேட்ட பேர் முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சொல்லுங்கிற அளவுக்கு வந்து நிக்குது. அத மாதிரி எங்கேயோ வந்து இந்தியா தமிழ்நாட்டிலுமே தோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான விடுதியில வச்சிருக்காங்க. சோ இது மாதிரி அரசாங்கம் எல்லாம் பாப்புலர் ஸ்கீம்ஸ் வந்து இவங்க கொண்டு வராங்க. பட் அதனுடைய வேலை என்ன, நான் வந்து தெளிவா பாக்குறேன்னு, அரசாங்கத்துடைய வேலை ஃபெசிலிட்டேட் பண்ணுவது, வசதிகளை ஏற்படுத்தி தருவது. அரசாங்கத்துடைய வேலை தொழில் பண்ணுவதல்ல. நான் ஆவின் பால் விற்கிறேன், நான் டாஸ்மாக்ல சாராயம் விற்கிறேன், நானே வந்து அரசு சிமெண்ட் விற்கிறேன், இப்படி கிளம்புறது இல்ல. சிமெண்ட் விற்பனைக்கு வந்து முறைப்படுத்தணும், அரிசி உற்பத்தியை முறைப்படுத்தணும், பால் விற்பனையை முறைப்படுத்தணும். இந்த முறைப்படுத்தல் வேலையை தான் அரசாங்கம் செய்யணுமே தவிர நானே பால் விற்கிறேன் கிளம்பிட்டு போறது சரியில்லை. அதே மாதிரி நீங்க ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல் நடக்கிறீங்க, ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் நடத்துறீங்க, அதெல்லாம் ரொம்ப சரி. இப்ப நீங்க வந்து சென்னை பெருநகராட்சியில நீங்க பாத்திருப்பீங்க, இந்த ஸ்விக்கி சொமோட்டோ போன்ற பணியாளர்கள் ஓய்வு ஒரு அறை வச்சிருப்பாங்க, சென்ட்ரலைஸ்டா ஏசி போட்டு. இது வந்து அவசியம் என்ன? அது ஸ்விக்கிக்காரன் செய்யட்டும், சொமோட்டோக்காரன் செய்யட்டும், இதையே சென்னை மாநகராட்சி செய்யணும். அவங்க வேலை இருக்கிறவங்க வெயில் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அங்க வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டாங்க. அது ஓய்வு எடுக்கிறதுக்கு அந்த கம்பெனி பண்ணிட்டு போட்டோம். அந்த கம்பெனி காசு வாங்கி ப்ராஃபிட் சம்பாதிச்சு, கஸ்டமர்ட்ட காசு வாங்கி, ஹோட்டல்ல காசு வாங்கி, 2 பக்கம் ப்ராஃபிட் எடுத்து பாதி டேக்ஸை கட்டாம ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் வந்து தப்பிச்சு ஓடி போய் அவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கிறவங்க அவங்க வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டு போறாங்க. அதை நம்ம பண்ணி தர வேண்டிய அவசியம் இல்ல. அவர்கள் ஒரு இடம் கேட்டாங்கன்னா நான் வாடகை கொடுக்குறேன், அரசாங்கம் ஒரு வாடகை வாங்கிக்கிட்டோம், அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ணி தரட்டும். அப்ப நான் மகளிர் விடுதி பண்றேன், நான் வந்து பாரத் டாக்ஸி பண்றேன், நான் வந்து இந்த மாதிரி ஸ்விக்கி சொமோட்டோக்காரங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி வசதி பண்ணி தரேங்கிறது அரசாங்கத்துடைய தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ். அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு எளிமையான உதாரணம், இது வந்து நான் மத்திய அரசுங்கிறது மட்டும் இல்ல, தமிழ்நாடு அரசுடைய விடுதிகளை போய் பாருங்க, பிரைவேட் காலேஜஸ் உடைய ஹாஸ்டல்ஸ் பாருங்க, கவர்மெண்ட் காலேஜஸ் உடைய ஹாஸ்டல்ஸ் பாருங்க. ஒரு சின்ன ஒரு ரிப்பேர் ஒர்க் பண்ணாலும் நீங்க வந்து மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு நீங்க தலைமைச் செயலகம் வரைக்கும் போயிட்டு வரணும். அது கிடைக்காது. கிடைச்சாலும் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாலும் செலவழிக்க மாட்டாங்க, செலவழிச்சாலும் ஆட்டை போட்டுருவாங்க. அப்படி இருக்கிற இடத்துல டெல்லியில உட்காந்துட்டு நீங்க காப்பகம் போட்டீங்கன்னா அங்க வாட்டர் இல்ல, தண்ணி இல்ல, வசதி இல்ல, பெண்களுக்கு இல்ல, வந்து இப்படி 1008 பஞ்சாயத்து, டாய்லெட் இல்ல அப்படின்னு 1008 பஞ்சாயத்து வரும். இதை உட்கார்ந்து அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க போறாங்களாங்கிற ஒரு கேள்வி. இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்கள். ஆனா பாப்புலர் ஸ்கீம்ல நான் எப்படி தமிழ்நாடு அரசு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு, ஆளாளுக்கு நான் 1500 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு, அந்த மாதிரி பாப்புலரான ஸ்கீம்ஸ் வந்து வரத்தான் செய்யும். அது தேவையில்லை. அது தேவையில்லைன்னு தவிர்க்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட கட்ஸ் வேணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பாப்புலிஸ்ட் பாதித்தோ நோக்கி போயிட்டு இருக்குங்கிறத காட்டுது. அருண். எஸ் சார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, டிஃபென்ஸ் செக்டாருக்கான, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கான நிதி ஒதுக்கீடு 15% அதிகரித்திருக்கிறது. கடந்த முறையே பெரிய அளவில் உயர்ந்திருந்தது. தற்போது இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகான முதல் பட்ஜெட் அப்படின்ற இருக்கக்கூடிய நிலைமையில 15% அதிகரித்திருக்கிறது. 7.8 லட்சம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் 2.5 லட்சம் கோடி ரூபாய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 7.8 லட்சத்தில் 2 லட்சம் கோடி பார்த்தோம் அப்படின்னா முழுக்க மாடர்னைசேஷன் ஆஃப் வெப்பன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மீதியில் பென்ஷன், சம்பளம் போன்றவைக்கு இருந்தாலும் 2.5 லட்சம் கோடி வந்து முழுக்க மாடர்னைசேஷனுக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. 15% ஃபண்ட் ரைஸ், அலாட்மெண்ட் ரைஸ். இது எப்படி பார்க்கிறது சார் முக்கியத்துவத்தை? ஒட்டுமொத்தமா நம்முடைய நிதி பங்கீட்டுல வந்து ₹1 வந்து 11 பைசா வந்து டிஃபென்ஸுக்கு போகுது. இது வந்து நம்ம அதிகமா ஆகிக்கிட்டே வர்றோம். நம்ம இது அதிகமாகிக்கிட்டே வர வேண்டிய விஷயம் தான். அண்டை நாடுகள்ல அசாதாரணமான சூழ்நிலைகள் இருக்குது நம்ம பாக்குறோம். பங்களாதேஷ்ல, பாகிஸ்தான்ல, ஸ்ரீலங்கால, நேபாள்ல, சைனால, இது மாதிரி எல்லா இடங்களுமே இருக்குது பாக்குறோம். அண்டை நாடுகள் ஒரு நாடுக்கு ஒரு நாடு உதவி பண்ணி மேலும் மேலும் நமக்கு எதிராக தூண்டி விட்டு கலவரம் பண்றதை பாக்குறோம். நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக நம்மகிட்ட பெரிய நட்போட, விசுவாசமா, ரொம்ப தோழமையோடு இருந்த பங்களாதேஷ் வந்து இன்னைக்கு நமக்கு எதிரான திசையில பயணிக்கிறத பாக்குறோம். அப்படி எதிரான திசையில பயணிச்சுக்கிட்டு இருந்த நேபாளையும் ஸ்ரீலங்காவையும் படாத பாடுபட்டு கவர்மெண்டோடைய பியூட்டிஃபுல்லான டிப்ளமசினால திருப்பி நம்முடைய பாதை கொண்டு வந்திருக்கோம். பாகிஸ்தானும் சைனாவும் நமக்கு எதிராக தான் இருக்குது. ஆப்கானிஸ்தான் நமக்கு நட்போட இருக்குது. இத மாதிரி அண்டை நாடுகள் இருக்கும்போது அதை தாண்டி நீங்க
நீங்க பாத்திருப்பீங்க, அமெரிக்கா வந்து சம்பந்தமே இல்லாம வெனிசுலால போய் டபக்குன்னு அவங்களோட அதிபரை போய் தூக்கிட்டு வருது. இத மாதிரி யாருனாலும் எங்கனாலும் போய் என்னனாலும் அட்ராசிட்டி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தர்ப்பம் இருக்கும்போது நாம நம்முடைய டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரதமரா இருக்கும்போது சொன்னார், நாம நம்முடைய ஆயுதங்களை பலப்படுத்துவது நம்ம யாருடைய சண்டை போடுவதற்காக இல்ல, ஆனால் யாரேனும் சண்டை போட வந்தால் நம்ம வந்து பலவீனமா இருந்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சினால. அப்ப ரொம்ப கட்டாயமா நமக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்குது. நம்ம பார்த்திருப்போம், உங்களுக்கு ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தலைவர்களா எப்படி மிரட்டினாங்கன்னு. நாங்க வந்து அணு ஆயுதங்கள் எல்லாம் வந்து டிஸ்பிளே மெட்டீரியலா பொம்மையா வச்சிருக்கல, நாங்க என்னனாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்தாங்க. அப்படி ஒரு மிரட்டல் வரும்போது நம்ம வந்து அச்சப்பட்டு போகலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், திரு சிதம்பரம் அவர்கள் முன்னாள் உள்துறை அமைச்சர் அவர் சொன்னார், காண்டலிசா ரைஸ் அமெரிக்காவுடைய முன்னாள் உள்துறை அமைச்சர் வந்து போர் வேண்டான்னு எங்களுக்கு சொன்னாங்க, இந்த செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகு போர் வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு நம்மகிட்ட வந்து சொல்றாங்க. அப்ப வந்து அமெரிக்கா வந்து வேண்டுதல் கொடுக்குது. அதனால நம்மளுடைய 200 மேற்பட்ட இந்தியர்களுடைய உயிர் பலியான பிறகு நம்ம வந்து அமைதியா இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரியான நிலைமை வரக்கூடாது. இனிமே நமக்கு வந்து பார்த்தா நயா இந்தியா, நியூ இந்தியான்னு பாரத பிரதமர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப வந்து அடிச்சா இல்ல, அடிக்க நினைச்சாலே போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி 2 முறை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம வந்து ஆபரேஷன் சிந்தூர் இப்ப பண்ணிருக்கிறோம். இது மாதிரியான அட்டாக் வந்து தேவைப்படுது, கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு. நம்ம வந்து முதல்ல போய் அடிக்கிறதுக்கு இல்ல, கவுண்டர் பண்றதுக்கு. அப்போ ஒரு பலமான விஷயங்கள் ராணுவம் தேவைப்படுகிறது, அதற்கான எக்ஸ்பென்ஸ் தேவைப்படுது. அண்ட் எல்லோரும் சொன்னது போல இப்ப வந்து ராணுவம் என்பது துப்பாக்கி தூக்கி நேரடியா களத்துல நின்று ராணுவ வீரர் போகக்கூடியதா இல்ல. இது வந்து வேற இடத்துக்கு மாறிடுச்சு. கிட்டத்தட்ட சைபர் வார் உட்பட ட்ரோன் வார் உட்பட வேற வேற கட்டங்களுக்கு மாறிடுச்சு. நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம நேரடியா போய் அந்த எல்லையில ரஜோரியில இந்த மாதிரி இடத்துல பீரங்கிகள் மூலமா நம்ம நடத்த தாக்குதலை விட அதிகமா நம்ம வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து ராஜஸ்தான்ல எங்கோ இருந்தோ, காஷ்மீர்ல எங்கேயோ கார்ல இருந்தோ, இந்த மாதிரி அங்கங்க பல இடத்துல நம்ம அடிச்சிருக்கிறோம். அதுதான் நம்ம ட்ரோன் மூலமா இங்க இருந்து நம்ம அடிச்சிருக்கோம். அப்ப நமக்கு நிறைய கண்காணிப்பு கருவிகள் உட்பட பல விஷயங்கள் வந்து இந்த டிஃபென்ஸ் பலப்படுத்துறதுக்கு தேவைப்படுது. சோ நம்ம நேரா துப்பாக்கி வாங்குறதுக்கு மட்டுமே யோசிக்க கூடாது. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இதுல எல்லாமே இந்த ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கக்கூடிய இந்தியாவுடைய செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி. அப்ப வெளியில இருந்து நம்ம வந்து பல விஷயங்களை வாங்குறதுக்கு பதிலா உள்நாட்டு உற்பத்திக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு. முன்னாடி எல்லாம் எதுவா இருந்தாலும் நம்ம வந்து அது வந்து பப்ளிக் செக்டாரா தான் இருக்கணும் அப்படின்னு. இப்ப பிரைவேட் செக்டாருக்கு நம்ம பெரிய சுதந்திரம் கொடுத்துருக்கோம். அது மூலமா நிறைய இன்னோவேஷன் வந்து நிக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நமக்கு வந்து ஆபரேஷன் சிந்தூர் பத்தின விளக்க நிகழ்ச்சிகள் நம்ம சாணக்கிய சார்பா நடத்தும் போது மேஜர் மதன்குமார் வந்து நமக்கு நம்ம தெளிவான மக்கள் சொன்னாரு, ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கருவிகள் அதுக்கு வந்து அந்த தொலைநோக்கு பார்வை வந்து விஷன் கிடையாது அப்படிங்கிற ஒரு கணக்குல அதெல்லாம் மூடி வைக்கப்பட்டது. இவங்க டெக்னாலஜி மூலமா சின்ன விஷயங்களை பொருத்தி வந்து அதை கம்ப்ளீட்டா பழைய பொருட்களை வந்து ரீயூஸ் பண்ணணும். அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. அது அவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்ததுன்னு பார்த்தோம். ஒரே விஷயங்கள் வந்து லாங் சைட்ல நம்ம வந்து அந்த அடையாளத்தை காண்றது மட்டும்தான் சிரமமா இருந்தது. அந்த மாதிரியான ஒரு பீரங்கிகள் எல்லாம் நம்ம அதை பயன்படுத்தணும். சின்னதா ஒரு ஆல்டர் பண்ணோம், அது அதிநவீனமான ஒரு ஆயுதங்களா மாறிச்சு. அப்ப இந்த மாதிரியான இன்னோவேஷன்ஸ்க்கு நம்ம வந்து நிறைய பணம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது போர் காலத்துல ஸ்பெண்ட் பண்றதை விட இந்த மாதிரி அமைதி காலத்துல ஸ்பெண்ட் பண்றது நம்முடைய போர் காலங்களை இன்னும் எளிமையாக்கும். 4 நாள்ல போர் முடிச்சது பதிலா ஒரே நாள்ல போர் முடிக்கிறதுக்கு உதவுது. அருண், இப்போ மாடர்ன் டே இதில் ரொம்ப முக்கியமானதாக துறையாக உருவாகி இருக்குது பார்த்தோம்னா கண்டென்ட் கிரியேஷன் சார். அதுக்கு பார்த்தோம்னா நாடு முழுக்க கண்டென்ட் கிரியேஷன் சென்டர்ஸ்களை அமைக்க அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. 15,000 பள்ளிகள், நாடு முழுக்க கூடிய 15,000 பள்ளிகளிலும் 500 கல்லூரிகளிலும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் லேப்ஸ் அமைக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு மத்திய அரசே அவார்டு அறிவித்திருக்கிறது நம்ம பார்த்தோம். சமீபத்தில் யூடியூபர்களுக்கான அவார்டெல்லாம் கூட கொடுத்துருந்தது. அதை வந்து மத்திய அரசு ஊக்குவிக்கிறது. வேவ்ஸ் அப்படின்னு ஒரு மாநாட்டையே நடத்தி இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். இந்த நியூ ஏஜ் ஜாப் செக்டார்ஸை கவனிக்கிறதுக்கான திட்டங்களா இவை? ரொம்ப முக்கியமா இதுதான் வளர்ச்சி அப்படிங்கறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து ஒரு காமெடியா சொல்லுவாங்க, இன்னைக்கு பள்ளி கல்லூரியில இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் எஜுகேஷன் பாடத்திட்டங்கள் வந்து ரொம்ப பழசா இருக்கு. அந்த ஆசிரியருக்கும் அந்த பாடப்புத்தகத்துல இருக்கிறதுக்கும் ரொம்ப அதிகமான தகவல் வந்து அந்த மாணவனுக்கே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நியூ ஏஜ் டெவலப்மெண்ட் ஸ்டடிஸ் வந்துகிட்டு இருக்கும் போது அதற்கு பொருந்தி அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி தர வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதற்கு முன்னாடி வந்து மத்திய அரசு ரொம்ப ஆர்வமா செயல்பட்டு முன்னேற்பாடு பண்ண இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. நமக்கு வந்து ஒரு ஏர்போர்ட்ல வந்து ஒரு வேலை நடக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிளைட்டை வந்து நிறுத்துறதுக்கு, பிளைட்டை வந்து வலது இடது பக்கம் திருப்புறதுக்கு, அது கூட கைட் பண்றதுக்கு, இது மாதிரி நிறைய கார்கோல நிறைய வேலைகள் சின்னதா இருக்கும். அந்த மாதிரி ஆனா அது வந்து எப்படி பண்றேன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப அந்த ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கான ஒரு பெரிய முயற்சி எடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம வந்து அது வந்து பெரிய அளவுல வேலை கொடுத்து வேலை வாய்ப்பு அதிகமா ஏற்படுத்த பாக்குறோம். அதே மாதிரி கண்டென்ட் கிரியேஷன்ங்கிறது பொலிட்டிக்கலா ஒருத்தர் வேற மாதிரி அதை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது அப்படி இருக்குது. அது மாதிரி செய்யத்தான் செய்வாங்க எல்லாருமே, எல்லா மாநில அரசோ மத்திய அரசோ செய்யத்தான் செய்வாங்க. ஆனா இந்த கண்டென்ட் கிரியேஷன்ங்கிறது இன்னைக்கு
காலத்தின் தேவை. இன்னைக்கு எல்லா பக்கமும் இருக்கக்கூடியது. நம்ம ஏற்கனவே சொன்னது, நாளைக்கு நடக்க போறது வந்து ஆபரேஷன் சிந்து வாரை விட பெரிய வார் வந்து சைபர் வார் தான். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நமக்கு வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தெளிவு ஏற்படுத்தி, அவர்களுக்கு பார்வை ஏற்படுத்தி, அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அது வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணும்போது அது வந்து இன்னும் நம்ம வந்து சொல்லுவாங்கல்ல, நீங்க வெளியில எதுவுமே படிக்காம வந்து நிக்கிறோட படிச்சு வந்தா சில அடிப்படைகள் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கண்டென்ட் கிரியேஷனுக்கான இந்த சப்போர்ட் வந்து வெரி எசென்சியல். இது ரொம்ப டைம்லி, ஒரு காலத்தின் கட்டாயம்னு சொல்லலாம். அருண், ரொம்ப இம்பார்ட்டண்டான அறிவிப்புகள் பல வந்திருக்கு சார். தொடர்ந்து இணைந்திருப்போம் சார். எஸ்.